வெல்கம் டு ஆர்&ஆர் இ-லேர்னிங் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது உங்களோட ஃபைல் ஓப்பன் பண்ண நிலையில் வச்சு பேக் ஸ்டேஜ் வியூவில் இருந்து எப்படி ஒரு எழுத்தை புதுசாக வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ண நிலையிலே வச்சு நீங்கள் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வேர்ட் ஆப்ஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கொடுக்கப்பட்டிருக்க வசதிகளில் உங்களுக்கு அட்வான்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் வந்து யூஸ் த இன்சர்ட் கீ டு கண்ட்ரோல் ஓவர் டைப் மோட், யூஸ் ஓவர் டைப் மோட் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல வச்சு கர்சரை வச்சு நீங்கள் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கே வச்சு உங்களோட பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கே வச்சு நான் இதுக்கு பதிலாக இந்தியன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, மாற்றணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் உங்களோட வேர்டை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், உங்களுக்கு அந்த பழைய வேர்டு வந்து டெலீட் ஆகிட்டே வந்து நீங்கள் புதுசாக என்ன வேர்டு இன்சர்ட் பண்ணுறீங்களோ அது மட்டுமே அங்கே சேர்க்கப்படும். இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து டைப் செய்யும்போது தேவையான எழுத்துக்களும் வந்து நீக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஓவர் டைப் செயலை வந்து நிறுத்திக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கீபோர்டில் இருந்து ரைட் சைடில் உள்ள நம்பர் பேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் லாக் செய்துள்ள நிலையில் இன்ஸ் அப்படின்ற கீயை வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மூலமாக பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மோடு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். மீண்டும் வந்து நீங்கள் இன்ஸ் வசதியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு www.r&r.com.